காவிரி பாசன மாவட்டங்களில் 95 விழுக்காடு நீர்நிலைகள் வறண்டுவிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் 10,000 ஏரிகளில் நீர் இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு நீர்வளத்துறையின் புள்ளி விவரங்கள் படி தமிழகத்தில் நீர்வளத்துறையின் பராமரிப்பில் உள்ள மொத்தம் 14,141 நீர்நிலைகளில் 4,208 நீர்நிலைகள், அதாவது 29.25 விழுக்காடு நீர்நிலைகள் முற்றிலுமாக வறண்டுவிட்டன என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 5,814 நீர்நிலைகளில் 1 முதல் 25 விழுக்காடு வரை மட்டுமே நீர் உள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 10,000த்திற்கும் ஏற்பட்ட ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் பயனளிக்கும் வகையில் தண்ணீர் இல்லை. இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பவை காவிரி பாசன மாவட்டங்கள்தான். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் காவிரி, கல்லணை கால்வாய், வெண்ணாறு ஆகிய ஆறுகளில் இருந்து கால்வாய்கள் மூலம் தண்ணீர் பெறும் 737 நீர்நிலைகளில் 694 நீர்நிலைகள், அதாவது 95 விழுக்காடு தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கின்றன. இவை தவிர ஆறுகள் மூலம் தண்ணீர் பெறாத 27 தனித்த நீர்நிலைகளில் 26 நீர்நிலைகள் வறண்டு கிடக்கின்றன. ஒட்டுமொத்தமாக காவிரி பாசன மாவட்டங்களில் 764 நீர்நிலைகளில் 720 நீர்நிலைகளில் ஒரே ஒரு சொட்டு கூட நீர் இல்லை. காவிரி பாசன மாவட்டங்களில் நீர்வளத்துறையின் பராமரிப்பில் இருக்கும் நீர்நிலைகளின் மொத்த கொள்ளளவு 6.7 டிஎம்சி ஆகும். அதில் வெறும் 0.17 டிஎம்சி, அதாவது 2.62 விழுக்காடு அளவுக்கு மட்டுமே நீர் உள்ளது. தென்மேற்கு பருவமழை பொய்த்தது, மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படாதது ஆகியவைதான் இந்த நிலைக்கு காரணமாகும். ஆனால் இதன் விளைவுகள் மிக கொடுமையானவை. காவிரி பாசன மாவட்டங்களின் பல பகுதிகளில் 100 அடி ஆழத்திற்கு உள்ளாக நிலத்தடி நீர் கிடைத்து வந்த நிலையில் இப்போது நிலத்தடி நீர்மட்டம் 200 அடிக்கும் கீழாக சென்றுவிட்டது. அதனால் நிலத்தடி நீரை நம்பி குறுவை சாகுபடி செய்ய முடியவில்லை. அது மட்டுமின்றி போர்வெல் எனப்படும் ஆழ்துளை கிணறுகளை மேலும் ஆழப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதற்காக ஒவ்வொரு விவசாயிக்கும் குறைந்தது 1 லட்சம் முதல் பல லட்சம் ரூபாய் வரை செலவாவதாக உழவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த ஆண்டு 6.31 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. ஆனால் நடப்பாண்டில் அது சுமார் 2 லட்சம் ஏக்கர் என்ற நிலையில் குறுகிவிட்டது. அவற்றிலும் பல்லாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த குறுவை பயிர்கள் நீரின்றி கருகிவிட்டன. சம்பா பருவத்திலும் இதே நிலைதான் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பா சாகுபடிக்காக விதைக்கும் பணிகள் ஆகஸ்ட் மத்தியில் தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் நெல் விதைப்புக்கான அறிகுறிகள் கூட இன்று வரை தென்படவில்லை. மேட்டூர் அணையிலிருந்து செப்டம்பர் முதல் வாரத்தில் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரை தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டால்தான் சம்பா சாகுபடியை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும். ஆனால் மேட்டூர் அணையில் சுமார் 85 அடி அளவுக்கு மட்டுமே தண்ணீர் இருக்கும் நிலையில் அதை கொண்டு அணையை திறப்பதோ தொடர்ந்து தண்ணீர் விடுவதோ சாத்தியமல்ல. அணை திறக்கப்படுமா என்பதை கணிக்கவே இன்னும் சில வாரங்கள் ஆகும் எனும் நிலையில் காவிரி பாசன மாவட்டங்களில் சம்பா சாகுபடியும் வினாக்குறியாகியுள்ளது. கடந்த ஆண்டில் காவிரி பாசன மாவட்டங்களில் சுமார் 14 லட்சம் ஏக்கர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் 26.25 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டது. ஆனால் நடப்பாண்டில் காவிரி பாசன மாவட்டங்களில் இந்த அளவு 4 முதல் 5 லட்சம் ஏக்கர் என்ற அளவுக்கு குறைந்துவிடும் என அஞ்சப்படுகிறது. இதனால் 16 முதல் 17 லட்சம் டன் நெல் உற்பத்தி குறையும். 60 முதல் 70 விழுக்காடு அளவுக்கு விவசாயம் பாதிக்கப்படுவதால் காவிரி பாசன மாவட்ட உழவர்கள் கடுமையான பொருளாதார இழப்புக்கு ஆளாவார்கள். அது மட்டுமின்றி வேளாண் கூலி தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பின்றி வருவாய் இழப்புக்கு ஆளாவார்கள். பருவமழை பொய்த்ததாலும் கர்நாடக அரசு தண்ணீர் வழங்காததாலும் இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அதை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை. இந்த பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான முதல் நடவடிக்கை தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிப்பதுதான். அதன்படி தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். அத்துடன் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். குறுவை சாகுபடி செய்யாத விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வீதமும்,
குறுவை சாகுபடி செய்து நீரின்றி பயிர்கள் வாடியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வீதமும் இழப்பீடு வழங்க வேண்டும். சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலை உருவாகும் சூழலில் அதனால் பாதிக்கப்படும் உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் உதவி வழங்க வேண்டும். நிலமில்லா தொழிலாளர்களுக்கு ஒருமுறை உதவியாக 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.